வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மார்ச் 13ஆம் தேதிய. தலால் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கணக்கு தீர்க்கிற நாள்னே சொல்லலாம். ஒரே நாள்ல முதலீட்டாளர்களோட சுமார் 9.5 லட்சம் கோடி ரூபாய் செல்வம் காணாம போயிருக்கு. நிஃப்டியும் 2% மேல சரிஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்குல பதட்டம் அதிகமாகறதும், அதனால உலக அளவுல பரவன ஒருவிதமான அமைப்பு ரீதியான பயமும் தான். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சரியா சொல்லணும்னா 2.06% சரிஞ்சு ஒரு முக்கியமான டெக்னிக்கல் சப்போர்ட் லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்த வீழ்ச்சி போன சில வாரங்கள்ல கிடைச்ச லாபத்தை எல்லாம் மொத்தமா அழிச்சிருச்சு. இது மார்க்கெட்டோட போக்குல ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல 9.5 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மூலதனம் ஆவியாயிருக்கு. இது உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான சரிவு. சமீபத்துல இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நாள் இழப்ப நாம பார்த்ததே இல்ல. இதிலிருந்து முதலீட்டாளர்களோட சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, இந்த வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன? பிரெண்ட் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $100ங்கிற அந்த சைக்காலஜிக்கல் தடையை தாண்டினதுதான். இது பணவீக்கம், கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட், வட்டி விகிதம்னு எல்லாத்த பத்தியும் ஒரு பயத்தை கிளப்பி பொருளாதாரத்துக்கான எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்கு. வாங்க, இந்த சரிவோட ஒவ்வொரு லேயரையும் நாம இப்போ விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம இந்த அனாலிசிஸ்ல இந்த வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குன்னு பாப்போம். கடைசியா இனிமே என்ன நடக்கலான்னு ஒரு முன்னோக்கிய பார்வையை உருவாக்குவோம். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மார்க்கெட் சரிவு தற்செயலான நடக்கல. இது மத்திய கிழக்குல அதிகரிச்சுட்டு வர ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு ஒரு நேரடியான எதிர்வினை. இந்த பதட்டம் குளோபல் சப்ளை செயின் மேலையும் எரிசக்தி விலைகள் மேலையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஒரு பயம் வந்திருக்கு. இங்க பாருங்க, மார்க்கெட் வல்லுநர்கள் சொல்ற மாதிரி இந்த மோதல் சந்தைகளை ஒரு ரிஸ்க் ஆஃப் மோடுக்கு தள்ளிருக்கு. இதனால வாங்குறவங்க மேல பயங்கரமான அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. இதுல முக்கிய பிரச்சனை என்னன்னா, உலகத்தோட எரிசக்தி சப்ளைல ஒரு முக்கியமான வழித்தடத்துக்கு வந்திருக்கிற அச்சுறுத்தல் தான். இது உடனடியா எண்ணெய் சந்தைகள்ல ரிஸ்க் பிரைசிங்க மொத்தமா மாத்தி அமைச்சிருச்சு. இது வெறும் இந்திய பிரச்சனை மட்டும் அல்ல, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் தாக்கம் உலக பங்குச் சந்தைகள் முழுசும் பரவிருச்சு. நீங்க பார்க்கலாம், அமெரிக்கா, ஆசியான்னு எல்லா முக்கிய இண்டெக்ஸும் பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. ஓகே, அடுத்ததா இந்த உலகளாவிய அதிர்ச்சி அலை நம்ம உள்நாட்டு சந்தையில எப்படி ஒரு ரத்த களரிக்கு வழிவகுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா தெரியும், செல்லிங் ரொம்ப பரவலா இருந்திருக்கு. நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு. ஆனா அதிக ரிஸ்க் இருக்கிற மிட் மற்றும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் இன்னும் மோசமா அடி வாங்கியிருக்கு. இது மொத்த மார்க்கெட்டும் பலவீனமா இருக்கிறத காட்டுது. இந்த சார்ட் மார்க்கெட்டோட உள்நிலவரத்தை, அதாவது இன்டர்னல் ஹெல்த்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பங்கு ஏறினா அதுக்கு பதிலா 4க்கும் அதிகமான பங்குகள் சரிஞ்சிருக்கு. இதுதான் ஒரு மோசமான வீழ்ச்சிக்கான சரியான வரையறை. வெறும் ஹெட்லைன் நம்பர்ஸை மட்டும் பார்க்காம கொஞ்சம் ஆழமா போனா, இன்னைக்கு ட்ரேடிங் செஷன்ல பயம்தான் ஒரு முக்கியமான டிரைவரா இருந்திருக்குன்னு பல குறிகாட்டுகள் நமக்கு சொல்லுது. இந்த பயம் குறிப்பா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்ல ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ இந்தியா விஐஎக்ஸ், புட் கால் ரேஷியோ, கரன்சி மதிப்பு மாதிரி சில முக்கியமான ரிஸ்க் மெட்ரிக்ஸை பார்க்கலாம். இது மூலமா ட்ரேடர்ஸ் எதிர்கால ஏற்ற இறக்கத்துக்கு தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்கன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த டேபிள்ல இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்தியா விஐஎக்ஸ் 22 தாண்டி போயிருக்கு. இது மார்க்கெட்ல பயம் அதிகமாயிடுச்சு, இன்னும் அதிக ஏற்ற இறக்கம் வரப்போகுதுன்னு சொல்லுது. புட்கோல் ரேஷியோ பாருங்க, 0.58க்கு குறைஞ்சிருக்கு. இது ஒரு தீவிரமான கரடி மனப்பான்மையை காட்டுது. மார்க்கெட் இன்னும் விழுன்னு எல்லாரும் புட் ஆப்ஷன்ஸ் வாங்குறாங்க. அதே நேரத்துல நம்ம ரூபாய் மதிப்பு சரித்திரத்துல இல்லாத அளவுக்கு கீழே போயிருக்கு. இந்த 3 விஷயமும் ஒன்னா சேர்ந்து என்ன சொல்லுதுன்னா, முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையை விட்டுட்டு பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி ஓடுறாங்க. இந்த பயம் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது எஃப்ஐஐஸோட செயல்பாடுகள்லயும் தெரியுது. மார்ச் மாசத்துல மட்டும் அவங்க 39,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்திய பங்குகளை வித்திருக்காங்க. இந்த தொடர்ச்சியான விற்பனை உலக முதலீட்டாளர்கள் வளர்ந்து வர்ற மார்க்கெட்டுகள்ல ரிஸ்க் எடுக்க தயங்குறாங்கன்றத தெளிவா காட்டுது. இந்த செல்லிங் பிரஷர் ஒரே இடத்துல மட்டும் நிக்கல, அது மார்க்கெட்டோட எல்லா மூல முடுக்கலையும் பரவி இருக்கு. ஒவ்வொரு செக்டாரும் சரிவை சந்திச்சிருக்கு. பொதுத்துறை வங்கிகள், ஆட்டோ மாதிரி வட்டி விகிதங்களால பாதிக்கப்படக்கூடிய துறைகள் இந்த விற்பனையோட பெரும் சுமையே தாங்கியிருக்கு. இது நம்ம பொருளாதாரத்தை தாக்குற இரட்டை பற்றாக்குறை பிரச்சனை. அதாவது ஒரு பக்கம் எண்ணெய் விலை ஏறுது, இன்னொரு பக்கம் ரூபாய் மதிப்பு குறையுது. இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பை உருவாக்கி இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டையும் கம்பெனிகளோட லாபத்தையும் கடுமையா பாதிக்குது.
இதோட விளைவா இந்தியாவோட 10 வருஷ அரசாங்க பத்திரத்தோட வருமானம் அதிகரிச்சிருக்கு. மார்க்கெட் இனிமே பணவீக்கம் அதிகமாகும், அதனால ரிசர்வ் பேங்க் பணவியல் கொள்கையை இன்னும் இறுக்கமாக்கும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ மார்க்கெட் ஒரு தற்காப்பு நிலையில இருக்கு. அப்போ நாம இனிமே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களும் ரிஸ்க்குகளும் என்னென்ன? இப்போ மார்க்கெட்டோட கதை வளர்ச்சியிலேருந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாறியிருக்கு. ஜியோபாலிட்டிக்ஸ், பணவீக்கம், அப்புறம் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கிய ஓட்டம், இதுதான் இப்போ ஃபண்ட் ஃப்ளோவை தீர்மானிக்குது. இந்த சரிவு இன்னும் ஆழமாகுமா இல்ல ஒரு சப்போர்ட் லெவல்ல நிக்குமாங்கிறத இங்க இருக்கிற இந்த முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸும் நிகழ்வுகளும் தான் தீர்மானிக்க போகுது. இது இன்னைக்கு ராத்திரி ஒவ்வொரு முதலீட்டாளர் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த பயத்தை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இல்ல இன்னும் பெரிய தாக்கத்துக்கு தயாராகிறதுக்கான ஒரு சிக்னலா? யோசிக்க வேண்டிய விஷயம்.